இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான தோல்விக்கு காரணமாக எதுவும் கூற முடியாது என விராட் கோலி தோல்வியை ஒப்புக்கொண்டார். இந்தியாவிற்கு எதிரான தொடரை ஆஸ்திரேலிய அணி 3-2 என்ற கணக்கில் வென்றுள்ளது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணி 50 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட் இழப்பிற்கு 272 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் தொடக்க ஆட்டக்காரர் உஸ்மான் கவாஜா 100 ரன்கள் எடுத்தார். மற்றொரு பேட்ஸ்மேனான பீட்டர் ஹாண்ட்ஸ்கோம் 52 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து களமிறங்கிய இந்திய அணி 50 ஓவர்கள் முடிவில் 237 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளுமே இழந்தது. இந்திய அணியில் ரோஹித் சர்மா 56 ரன்களும், புவனேஸ்வர் குமார் 46 ரன்களும் மற்றும் கேதர் ஜாதவ் 44 ரன்கள் எடுத்தனர். இதன் மூலம் 35 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை 3-2 என்ற கணக்கில் ஆஸ்திரேலியா கைப்பற்றியது. அந்த அணியில் சதமடித்த கவாஜா ஆட்டநாயகனாகவும் தொடரின் நாயகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். பின்னர் பேசிய இந்திய கேப்டன் விராட் கோலி, இது எட்டக்கூடிய இலக்குதான் என்று நினைத்தோம். கடைசி நேரத்தில் அவர்கள் எங்களை விட கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு விட்டனர். 1 அல்லது 2 ஓவர்கள் மொத்த போட்டியை மாற்றிவிட்டது. ஆனால் ஆஸ்திரேலியா வழக்கத்தை விட சிறப்பாக விளையாடினார்கள். வெற்றி பெற வேண்டும் என்ற பசியுடன் இதயபூர்வமாகவும் விளையாடினார்கள். துணிச்சலான முடிவை எடுத்தார்கள். எனவே இந்த வெற்றிக்கு அவர்கள் தகுதியானவர்கள்தான். இந்த போட்டியில் நாங்கள் பணி குறித்து எதுவும் நினைக்கவில்லை. ஏனென்றால் அதை எப்படியும் நாங்கள் கட்டுப்படுத்த முடியாது. இந்த தொடரில் தோல்விக்கு நாங்கள் எந்த காரணமும் முன்வைக்க முடியாது. பல மாதங்களாக தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமைப்படுகிறேன். அணியின் வீரர்கள் உலகக்கோப்பையில் தங்களது தனித்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். எங்கள் தரப்பில் செய்ய வேண்டியது ஒன்று மட்டுமே, அது சில ஆலோசனைகள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் மக்களோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாத எதற்கு தோனியை ஓய்வு கொடுத்துட்டு ரிஷப் பந்தை டீமில் எடுத்திருக்கீங்க. ரிஷப் பந்த் நல்ல வீரர் தான், இருந்தாலும் அவருக்கு பதிலாக தோனியை உட்கார வச்சது தான் தவறு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கருத்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா தோனி டீமில் இருந்திருந்தா கண்டிப்பாக 2-3 ஸ்டம்பீட்கள் நடந்திருக்கும், 2-3 கேட்ச் மிஸ் நடந்திருக்காது, சில மாற்றங்கள் இருந்திருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெறதுக்கு இதில் நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறாங்க. மேலும் இது பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பைக்கு முன்னாடி நடக்கக்கூடிய கடைசி தொடர் அப்படின்னே சொல்லலாம். நடுவில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஐபிஎல் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதனால் வீரர்கள் எல்லாரும் நல்ல பயிற்சியில் ஈடுபடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. உலக நாடுகள்லாம் சொல்லும்போது கண்டிப்பாக இந்தியா அல்லது இங்கிலாந்து இவங்க 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பையை வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தற்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அசால்ட்டாக நம்ம மண்ணில் வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ இதனால் உலகக்கோப்பை பொறுத்தவரை அது ஈஸியான விளையாட்டு கிடையாது. கண்டிப்பாக கடினமான உழைப்பு போட்டால் தான், யார் கடினமாக உழைப்பு போடுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன? உலகக்கோப்பையில் இந்தியா வெல்வதற்கு என்ன வாய்ப்பு இருக்குது? நேற்றைய தோல்விக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.